அனைவருக்கும் வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தாவேக அரசின் காவல்துறை இன்று கைது செய்துள்ளது. எதுக்காக இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுமாமா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாராம். விமர்சனம் பண்ணதை கூட ஏற்றுக்க முடியல இந்த தாவேக அரசாங்கத்தால். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல. நம்ம ஏற்கனவே சமீபத்தில் பேசியிருந்தோம், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. உரிமையில் பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டார் அப்படின்ட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சடனாக எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருந்ததுனால அந்த முன்ஜாமீன் இன்னைக்கு தள்ளுபடி ஆகிருக்குங்க. காலையில் தள்ளுபடி ஆகிருக்கு. ஒரு 1.5 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி ஆன உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பாருங்களேன், இந்த காவல்துறை எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, தினமும் இன்சிடெண்ட் நடக்கு. இன்றைக்கி கூட திருநெல்வேலி பக்கத்தில் ஏதோ ஒரு 5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையனையும் ஒரு அப்பாவையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. தினமும் ஏதாவது சம்பவம் நடக்கு. பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் இவ்வளோ வேகத்தை காட்டாத காவல்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ பேசிட்டாராம், அதுக்கு கைது பண்ண இவ்வளோ வேகம் காட்டுது பாருங்கள். 1.5 மணி நேரத்தில், துல்லியமாக 1.5 மணி நேரத்தில் போயிருக்காங்க. போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸில் திமுகவினர் திரண்டிருக்காங்க, இவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. திரண்ட திமுகவினரையும் கைது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக செயல்படுதுங்க தாவேக அரசும் தாவேக அரசின் காவல்துறையும். இப்போ இந்த விவகாரத்தை அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம அந்த வீடியோவை திருப்பி எடுத்து போட்டு பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த வீடியோவை பற்றியே நம்ம பேச போகிறோம். அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அங்கே என்ன தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவன் நடிகர் கட்சியை சேர்ந்த அவனை முதல்ல பேச சொன்னாங்க, அவன் பேசினான். ரெண்டாவது பேசினார் யாருன்னா நம்ம முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதுக்குரிய சிவசந்திரன் அவர்களே பேசினாரு. அவருடைய பேச்சை கண்டு ஓதர ஆரம்பிச்சுட்டாங்க எதிரிங்க. இதில் ஏதாவது அவதூறு இருக்கா? இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, இதுக்கெல்லாம் பயப்படுமா ஒரு அரசாங்கம்? விஜய் அவர்கள், ஆதவர்ஜுனா இவர்களெல்லாம் பயப்படுவார்களா? தெரியல, மேபி இருக்கலாம். ஆனால் இது அவதூறுன்னு கணக்கு பண்ண முடியுமா? இல்லை, நம்மளுடைய கருத்து அதுதான். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிறாரு, மற்றதெல்லாம் என்ன தெரியல. இன்னைக்கு கவர்னர் உரையிலே இந்த பாடம் சொன்னா, அடுத்து இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல அதுக்கு ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற போது அலற விட்டாரு. அலற விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டாரு. இப்போ இதுல பேசியிருக்காரு, ஏதாவது அவதூறு இருக்கா? மரியாதைக்குரிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் முதலமைச்சரை அலற விட்டுட்டாரு. இதில் ஏதாவது அவதூறு இருக்கா? இல்லை. முதலமைச்சரை அலற விட்டது மட்டும் இல்லாமல் அவரை கை நீட்டியே கேட்டுட்டாரு. சிஎம் சார் ஏன் வாயை நீங்கள் திறக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஏதாவது அவதூறு இருக்கா? இல்லை. இந்த அலற விட்டுட்டாங்க, கதற விட்டுட்டாங்கன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவேக்காவினர் தினமும் யூஸ் பண்ணுறது. அவங்க டிக்ஷனரியில் ஏபிசிடி நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த ஏல அதுதான் இருக்கும். ஆ இன்னு போட்டிங்கன்னா ஆல அதுதான் இருக்கும். நம்மளாம் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சிருப்போம். அவங்க எல்லாம் ஏ ஃபார் அலற விடுறது, ஆ ஃபார் அலற விடுறது அப்படின்னு தான் படிச்சிருப்பாங்க. ஸோ இது அவதூறாக பார்க்க முடியாது. வேறு எது தான் அவதூறு அப்போ? அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கே இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போ துண்டை காணும் துணியை காணும்னு ஒவ்வொருத்தரும் ஓட போகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஏதாவது அவதூறு இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுலேயும் அவதூறு எதுவும் இல்லை. என்னடா நம்மளை கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனநில. நான் வியாபாரி, நம்ம மாட்டுக்கு நடிகை கூட வீட்டிலலாம் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை கொண்டு இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு முதலமைச்சர் வருத்தப்படுறார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இதில் என்ன அவதூறு இருக்குது? இதுலேயும் எந்த அவதூறும் இல்லை. அவர் நடிகை கூட ஜாலியாக கேக்லாம் வெட்டுறாரு. பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறதுல ஏதாவது குத்தா இருக்கா என்ன? கேக் வெட்டினாரு, நடிகை கூட ஜாலியாக தான் இருக்காரு, மகிழ்ச்சியாக இருக்காருங்க. ஆல் ஹாப்பி, வைபு, என்ஜாய், மஜா மூடு, ஜாலியாக இருக்காப்புல. இதில் என்ன அவதூறு இருக்குது அப்படின்றதும் தெரியல. நடிகை கூட ஜாலியாக இருந்தார், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கேக் வெட்டினார் அப்படின்னு சொல்கிறது அவதூறா? ஐயோ, ஏன் சார், ஒய் சார்,
ஒய் சிஎம் சார், இதுல என்ன அவதூறு இருக்கு அப்படின்னு தாவேக்காவினர் விளக்க வேண்டும். அடுத்தது, ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவன் கடன் வாங்க வர்றதா பணத்தோட வர்றாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய உணர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கர்நாடகாவிலே கொண்டு வருகின்ற நிலைகளை நீக்கின்ற வகையை கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுகின்ற போது அவர் பேசுகின்ற பேசி ஒவ்வொன்றும் மணிமணியாக அவர் முடிக்கிறான். ஏன்னா வந்தோம் நம்ம இவன் எதிர வந்து முடிக்க வந்துட்டோம் அப்படின்னு முடிக்க விட்டாரு. லாஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு பேசுறப்போ அவன் முழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். ஒருமையில சொல்லிட்டார், அவன் முழிக்கிறான், ஏன்டா வந்தோம், நம்ம ஏன்டா இப்படி சிஎம் எல்லாம் ஆனோம் அப்படின்ட்டு முழிக்கிறான் அப்படின்னு ஒருமையில பேசிட்டாராம். இதுதான் இப்போ அவதூறான். ஒருமையில பேசிட்டது அவதூறான். சரி, இது அவதூறு, ஒருமையில பேசுறது தவறு, முதலமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அதை பாதுகாக்க வேண்டும், அதுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னாக்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார்ல இன்னைக்கு அமைச்சராட்டு, எவ்வளோ தடவை ஒருமையில பேசியிருக்கார். ஒருமைனா ஒருமை, அவ்வளோ ஒருமை. உன் வீட்டுக்கு 5000 பேரை நான் அனுப்புவேன் அப்படின்ட்டு மிரட்டல், என்னென்னலாம் பேசியிருக்கார். நம்ம என்ன கணக்காக போட முடியும்? ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு வரணும்னா அவ்வளோ காணொலிகள் இருக்கு. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினார். அப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களின் மாண்பை கெடுக்கும் விதமாக ஆதவர்ஜுனா பேசுகிறப்போல இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்கிறப்போ அணில் குஞ்சுகள்லாம் கீச்சுன்னு கலந்து ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. அப்போ இதே மனநிலை ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறப்பவும் இருந்திருக்கணும். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறப்போ இதே அணில் குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னன்னா நீதி வென்றது, நியாயம் வென்றது, தர்மம் வென்றது அப்படின்றானுங்க. ஒரே ஒரு அவன் என்னமோ சொல்லிட்டார், வேற எந்த அவதூறும் இல்லை. இந்த பேச்சை இப்போ நம்ம பார்த்துருப்போம், கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது அவதூறு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஒருமையில் பேசுனது அவதூறாம். கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும், எல்லாத்துக்கும் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, தீர்ப்பு இல்லாமல் எதுவும் நடக்காதுல்ல. ட்ரெய்லரை மட்டும் பார்த்து படத்தை முடிவு பண்ண முடியாதுல்ல. படத்தை முழுசாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். அப்போ தான் படம் எப்படி இருக்குது, அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, படத்தில் நியாயமான கருத்துக்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரிய வரும். ஆகவே கோர்ட்டில் தீர்ப்புன்னு ஒன்று வரட்டும். அணில்களையெல்லாம் ஓட விரட்ட போகிறோம். அரசியல் ரீதியாக சொன்னேன், ஐயோ இப்படியெல்லாம் சொன்னா வேறு அவதூறு வழக்கு வருமாங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செஞ்சுட்டாங்க, சரி அவதூறு. சரி, நேற்றைக்கு தான் ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, முதல் போட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் கரூர் விவகாரத்தில் காரணம்னு சொல்கிறத தாண்டி அவர் தான் கொன்று குவிச்சாரு, காவல்துறையை வச்சு கொன்று குவிச்சார் அப்படின்ட்டு காவல்துறையே கேவலமாக பேசினார். காவல்துறை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி அவங்க கூட்டம் கூடுற இடத்துல எல்லாரும் சாகட்டும், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு காவல்துறையை ஸ்டாலின் அவர்கள் கைட் பண்ணி தான் காவல்துறை இந்த மாதிரிலாம் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையவே கேவலமாக பேசுகிறார். அதுக்கு இந்த காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? இப்போ தானே பேசினார், நேற்றைக்கு தான் பேசினார் ஆதவர்ஜுனா. இதுக்கு இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? எம்எல்ஏ பேசினதையே பொறுத்துக்க முடியலன்னா ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, எம்எல்ஏவா இருக்கிறவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹைகோர்ட்டில் இந்த முன்ஜாமீன் மறுக்கப்பட்டதுக்கு காரணமே ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு தான். ஆனால் ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிறாரே, இதுக்கு என்ன தீர்வு? திமுக இந்த விவகாரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கார் இல்லையா, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே இப்போ நாடி இருக்கு. இதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்றதை பார்ப்போம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற போகிறோம், திமுக போகுது இந்த விவகாரத்தில். இப்போ இந்த கரூர் கேஸ் வந்து இன்னும் தீர்ப்பு வரல, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி தாவேக்காவுக்கு உத்தரவு வரும். இதுதான் நடக்கும். இதை பற்றி வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. நாங்கள் கரூர் விவகாரத்தை பற்றி பேசினாலே கோர்ட்டுக்கு போய் எங்களை வந்து முடக்கிறாங்க, திமுக எவ்வளோ அராஜகம் பண்ணுது பாருங்க அப்படின்னு புதுசாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையுமே கேவலமாக பேசிட்டார் ஆதவர்ஜுனா, அதுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு அவ்வளோ புகார்கள், அதுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. திருவைகுண்டம் தாவேக்கா எம்எல்ஏ சரவணன் அவரு மீது அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி
பாதிக்கப்பட்ட பெண்மணி அவர் தான் காரணம், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி நேரடியாகவே புகார் அளிக்கிறாங்க. அவ்வளோ வெளிப்படையாக ஆதாரங்கள் இருந்தும் கூட அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் பேசிட்டாராம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேராக போகிறாங்களே, அவர் ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வலுக்கட்டாயமாக போய் அவரை கூட்டிகிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எஸ்பி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுவும் அவர் வண்டியில் நான் வரேன்னு சொன்னதுக்கு அவரை அதில் விடாமல் அவரை வந்து போலீஸ் வண்டியில் தான் ஏற்றி கூட்டிகிட்டு போகணும், ஏற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அட்வொகேட் வரணும், அது வரைக்கும் நான் வரமாட்டேன் எங்கேயோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போவே வரணும்னு வலுக்கட்டாயமாக இழுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க காவல்துறை. எப்படி செயல்படுது பாருங்கள். அவர் என்ன ஏதாவது கொலை பண்ணிட்டாரா, இல்லை கொள்ளையடிச்சிட்டாரா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாரா? ஒன்றும் இல்லை, ஒரு டிஃபமேஷன், ஒரு அவதூறு வழக்கு, அதுவும் சிவில் டிஃபமேஷன் தான். சிவில் டிஃபமேஷனுக்கெலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னமோ பெரிய கொலை குற்றவாளி பண்ணுற மாதிரி, என்னமோ கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி. ப்ரோ திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, இப்படியெல்லாம் பயப்படுவீங்களா நீங்கள்? அன்னைக்கு என்னன்னா ஜென்சிடிஎம்கே குழுவை சார்ந்த அன்பானந்தம் அவர்கள், அவரை கைது பண்ணுறதுக்கு ராத்திரியோட ராத்திரியாக காவல்துறை போகுது. இன்னைக்கு என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் முன்ஜாமீன் தள்ளுபடியாகி 1.5 மணி நேரத்தில் போயிருக்காங்கங்க. என்ன வேகம்! இந்த வேகத்தையெல்லாம் குற்றவாளிகளை கைது பண்ணுறதுல காவல்துறை காட்டியிருந்துச்சுன்னா நாடு எப்போவோ உருப்பட்டுருக்குமே. இந்த ஆட்சியை எதுக்காக நம்ம ஒரு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்காக தான். முழுக்க முழுக்க ஏதோ திரைக்கதை, கதை, வசனம், இயக்கம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்படி நடந்துச்சா, அப்போ இதில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை போட்டு இதில் அப்படி கைது பண்ணி அப்படியே அதில் பின்னாடி ராவண மவண்டா பிஜிஎம் போட்டு எங்கே பார்த்தாலும் இந்த ராவண மவண்டா பிஜிஎம் தான் ஓடுது. அதனால தான் கைஸ் அடிக்கடி அதை சொல்கிறேன். ஏன்னா இவனுங்க அதை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி அந்த ஆட்சியை வந்து பாருங்கள், மாஸ், அது வந்து பிஜிஎம் போடுறதுக்கான ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மாஸ் பிஜிஎம் சர்ச் பண்ணுவானுங்க போல் யூடியூப்பில், இதெல்லாம் போயிட்டு மாஸ் பிஜிஎம் அப்படின்னு போட்டு அதில் என்னெல்லாம் வருதோ அதில் எதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு எடிட்டிங், கட்டிங், அப்படியே ஒட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படி டிரான்சிஷன்ஸ் அது இதுன்னு எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ தயாரிக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது பண்ணி கூட்டிகிட்டு போதா, இதுக்கு என்ன தெரியுமா போடலாம்? என்னை தொட்டவனை நான் சும்மா விட்டதில்லை, யாருன்னு நினச்சிங்க, நான் பொட்டு மாமாடா, என்னை தொட்டா அவன் கெட்டான், இப்படின்ட்டுலாம் ஏதாவது பேசுகிற மாதிரி ஏதாவது வாய்ஸை முன்னாடி ஆட் பண்ணிட்டு ராவணமா வண்டா அப்படின்ட்டு ஒரு பிஜிஎம்மை போட்டால் அப்படியே மாசாக இருக்கும் பாருங்கள். மாசாக இருக்கும், கெத்தாக இருக்குமா, மஜாவாக இருக்குமா? அதுக்கு தான் இந்த வேலைகளெல்லாம். நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில். மக்கள்லாம் கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்காங்க தினமும். அவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த ஆட்சியாளர்களின் கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுக்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள கைது பண்ணுறதுலையும், பிற கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் செய்து அவங்கள தன் கட்சிக்கு இழுப்பதும் தான் இன்றைய ஆட்சியாளர்களின் ஒரே குறிக்கோளாக இருக்குது. அதுதான் நோக்கமாக இருக்குது. நல்லாட்சி கொடுக்கறதோடைய எண்ணமோ சிந்தனையோ துளியும் இல்லை. இப்போ இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது முழுக்க வன்மம், அரசியல் பழிவாங்கல். இதை தாண்டி நியாயம், நீதி, நேர்மை ஒரு மண்ணும் கிடையாது. வெறும் ஒரு சிவில் டிஃபமேஷனுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களா எங்கேயாவது? வித்தியாசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துள்ளது கைஸ். இந்த ஆதவர்ஜுனாலாம் இருக்கார் பாருங்க, முன்னாடியெல்லாம் முதலமைச்சரை வாடா போடான்லாம் கூட பேசியிருக்கார். நிறைய பேர் வாடா போடா, அவனை இவனெல்லாம் கூட பேசியிருக்கார். என்ன பண்ணுறது, நம்ம ஆட்கள் தான் நாகரீக அரசியல் பண்ணுறவங்களாச்சே. நம்ம ஆட்கள்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொன்னோம், யாரு கேட்டா? இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நாகரீக அரசியல்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஐயோ முடியலைங்க. தலைவர் ஹெச்ராஜா அவர்களை 2 தடவை போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தார் பாருங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு. நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் தலைவர் நல்லவரியா, ஏன் நாகரிக அரசியல் பண்ணுறதுக்கெல்லாமா நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாமா கேள்வி கேட்பீங்க, ஒருத்தன் நல்லவனாக இருக்கான்றதுக்காகவே நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்பீங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம், நம்ம எதிரி எப்படி செயல்படுறானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் செயல்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. நம்ம மேலே சேர்த்த வாரி இறச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரம் பொறுக்கலாம், 2 நேரம் பொறுக்கலாம், எந்த நேரமும் நம்ம அடியை வாங்கிக்கிட்டு நம்மளை மிதிக்க நம்மளும் மிதியை வாங்கிக்கிட்டு என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன், நான் வந்து நல்ல அரசியல் பண்ணுவேன், குட் பாலிடிக்ஸ், நாகரிக அரசியல் இப்படின்னே போய்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அந்த எதிரி வந்து மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுவான். அவன் நம்மளை மிதித்து அவன் மேலே வந்துடுவான். அவன் தான் நல்லவனா தெரியுவான் மக்களுக்கு. ஆகவே அவன் தவறு செய்கிறப்பலாம் அவனை சும்மா விடக்கூடாது. இப்போ கூட பாருங்க, அவனை இவனன்னு பேசுறது கூட வழக்கு போட்டுருவாங்க போல. ஐஸ், ஒரு ஓமைக்கு கூட அவனை இவனன்னு பேசுறது கூட வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓமைக்கு தான் அவன் சொல்லியிருக்காரு.
அதுக்கே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவ்வளோ அவசரமாக. ஏதோ பெரிய சீரியஸான குற்றம் பண்ணிட்டார் காய்ஸ். ஏதோ போதைப்பொருள் கடத்தினவன், இல்லை கொலை குற்றம் பண்ணவன், இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த குற்றங்களை ஆக்சுவலாக பண்ணுறவங்களையெல்லாம் இந்த மாதிரிலாம் கைது பண்ணி இவ்வளோ மோசமெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. அப்பா நல்லா இருக்கு. ஐயா சாமிங்கல்லா ஏமாத்தாதீங்கடா அப்படின்ற பாட்டு தான் நமக்கு போடணும்னு தோணுது. நல்லா சூப்பரான ஆட்சி காய்ஸ். இவங்கெல்லாம் திமுக ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாசிசம் பாயசம். அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? பேசுகிறவங்களையெல்லாம் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுது இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம். ஐயா சாமிங்கல்லா சூப்பர்ரா சூப்பர். ஐயோ சூப்பர்ரான்னு சொல்லிடக்கூடாது போல இருக்கே. அதுக்கும் பிறகு உரிமையில் பேசிட்டாங்க அவதூறு அப்படின்னு வந்துடுவாங்க போலையே. ஐயா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ அவர் கையை லாக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. என்ன நடக்குது? அவர் எங்கே ஓடிட போகிறாரு? ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றவாளி, ஏதோ ஒரு சீரியல் கில்லர், அவனை பிடிச்சி அப்படியே கையை லாக் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லை கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தவங்க அதை பார்த்து ரசிக்கணும், யாருக்கோ அதை இந்த காணொலிகளெல்லாம் பார்க்கணும். அது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். யாருக்கோ ஃபேவராக இது நடக்குது. இந்த மாதிரி கைதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நடக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ஆடிடுவாங்க? பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் காலச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. அவங்க தலைவருடைய சினிமா டைலாக் தான், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்கே கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே போவான், இதுதான் வேணால் நடக்கும். ஆகவே இந்த மாதிரி ஆணவ போக்கோட இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்கும். ஆணவம் அடங்குற நாள் விரைவில் வரும். கெரியரின் உச்சம் அப்படின்ட்டு நம்ம விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் கெரியரின் உச்சத்தில் அவர் இல்லை, ஆணவத்தின் உச்சத்தில் அவர் இருக்கார். தன்னை யாரும் பேசிடக்கூடாது. இங்கே என்ன ஹிட்லர் ஆட்சியாக நடக்குது? தன்னை விமர்சனமே பண்ணிடக்கூடாது, தன்னை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டாலே அவருக்கு ரொம்ப உள்ள இன்செக்யூர் ஆகிறார். அவர் கேள்வி கேட்குறப்போ சட்டமன்றத்தில் டக்குன்னு அந்த லைவை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறனால உம்முன்னு உட்காந்துருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் சினிமா டைலாக்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி வைக்கிறாரு. இப்போ ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கார் நடிகர் விஜய். ஆக இந்த மாதிரிப்பட்ட கைது நடவடிக்கைகள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்றுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செயல்படுற மாதிரி தான். திமுகவை அந்த மாதிரி என்றைக்கும் இட போட முடியாது. ஆகவே அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறையெல்லாம் ஒரு டூலாட்டு பயன்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆணவத்தை எல்லாம், இந்த ஆணவ போக்கையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்க்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது உறுத்தணும். இதெல்லாம் உங்களுக்கு உறுத்தலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் குரலை முடக்க நினைத்தால் அது எந்த விதத்துலையுமே எந்த ஆட்சியாளருக்குமே அது பயனளிக்காது, பெருமையும் சேர்க்காது. உண்மையாலுமே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவதூறாக பேசியிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் என்ன நடந்திருக்கணும்? வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அது கோர்ட்டில் என்னன்னு பார்த்து அதுக்கான தீர்ப்பு என்னன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கும். இதுதானே ப்ரொசீஜரு. ஆனால் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக விரட்டி கைது பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளால் கைது பண்ண முடியும், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கோ ஆன் ப்ரொசீட் அப்படின்னு தான் ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா மக்கள் அப்படி இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். நியாயம், தர்மம், நாகரீகம் இதெல்லாம் பார்க்குறது திமுக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, வேறு யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.